கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஊழியன் ஜான் ஸ்ரீநாத். இந்த நாளிலும் சிலுவை குறித்து சுருக்கமாக சில காரியங்களை பார்ப்போம். சிலுவையே மகிமைக்கான வழி. ரோமர் 8:17 நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் என்று வாசிக்கிறோம். இவ்வசனம் ஒரு ஆழமான ஆன்மீக உண்மையை வெளிப்படுத்துகிறது. மகிமைக்கான பாதை என்பது சிலுவையின் வழியாகவே செல்கிறது என்பதாய். இயேசு கிறிஸ்து முதலில் பாடுகளையும் புறக்கணிப்புகளையும் சிலுவையையும் சகித்து கொண்டார். அதன் பின்னரே உயிர்த்தெழுதலும் மகிமையும் வெற்றியும் வந்தன. அவருடைய சீடர்களாகிய நம்முடைய வாழ்விற்கும் இதே நீதியே பொருந்தும். சிலுவை என்பது கதையின் முடிவல்ல, அது இன்னும் மேலான ஒன்றுக்கான நுழைவாயிலாகும். சிலுவையின் வழியாக பாடுகள் உருமாற்றத்திற்கு வழிவகுக்கின்றன. சோதனைகள் ஆன்மீக வலிமையை உருவாக்குகின்றன. கீழ்ப்படிதல் நித்திய வெகுமதியை கொண்டு வருகிறது. வேதனைக்கு பின் மகிமை வருகிறது. தேவன் நம் பாடுகளை ஒருபோதும் வீணாக்குவதில்லை. கடினமான காலங்களில் நாம் கிறிஸ்துவோடு நடந்து செல்லும் போது நாம் காணக்கூடிய எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட மிகச் சிறந்த ஒன்றுக்காக அவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். உலகம் தியாகமில்லாத மகிமையை நாடுகின்றது. ஆனால் உண்மையான மகிமையானது முழுமையான அர்ப்பணிப்புக்கு பின்னரே வருகிறது என்று சிலுவை நமக்கு கற்பிக்கிறது. சிலுவைக்கு பின் இயேசு உயர்த்தப்பட்டது போலவே உண்மையாய் நிலைத்திருப்பவர்களும் அவருடைய மகிமையில் பங்கு பெறுவார்கள். சிலுவையை தொடர்ந்து வரும் மகிமைக்காக தேவனை நம்பி நீங்கள் சிலுவையின் வழியாக நடந்து செல்ல தயாராக இருக்கிறீர்களா?